கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். தமிழன் இல்லாத நாடும் இல்லை, தமிழனுக்கு என்று ஒரு நாடும் இல்லை என்ற குறையை போக்க வட்டுக்கோட்டை தீர்மானம் முன்மொழிந்த எமது தேசத்தினை கட்டியெழுப்ப ஒன்றுபட வேண்டும். இதனூடாக தமிழருக்கான தேசம் இந்த மண்ணில் பிறக்க அனைவரும் பாடுபட வேண்டும். பல தசாப்தங்களாக தமிழர்கள் சமத்துவம், மொழி உரிமை, கல்வி உரிமை, நில உரிமை மற்றும் அரசியல் பங்கு பெற்றலுக்காக ஜனநாயக வழிகளில் போராடினர். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர்கள் எதிர்கொண்டது மறுப்பையும் ஒடுக்குமுறையையும் சிங்கள ஏகாதிபத்தியத்தினுடைய வன்முறையையும் தான். ஒரு மக்கள் தமது அரசியல் எதிர்காலத்தை தாமே தீர்மானிக்க வேண்டும் என்ற உயரிய கொள்கையை நாம் நினைவு கூறுவது தந்தை செல்வா போன்ற தலைவர்களின் தியாகங்களையும், எமது விடுதலைக்காக தங்கள் இன்னுயிர்களை ஈந்த மாவீரச் செல்வங்களையும், தமது உடல் அங்கங்களையும் தமது இளமை காலங்களையும் இழந்த விடுதலை வீரர்களின் ஈகங்களையும் நாம் நினைவு கூறுவது எமது மக்களின் உயிர் தியாகங்களையும் துன்பங்களையும் நம்பிக்கைகளையும். அன்புடைய உறவுகளே, வட்டுக்கோட்டை 50 ஒரு முடிவல்ல, வரலாற்றை நினைவு கூறும் ஒரு நிகழ்வாக மட்டுமன்றி தமிழர் அரசியல் சிந்தனையை புதுப்பிக்கும் ஒரு சந்திப்பாகவும் இது அமைய வேண்டும்.
முன்னெடுக்கக்கூடிய இந்த ஒரு மாநாடு தான் இந்த எழுச்சியினுடைய ஆரம்பமாக இருக்கிறது. இதைத் தொடர்ந்து நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுக்கும் உங்கள் அனைவருடைய ஆதரவும் தேவை என்று அன்பாக கேட்டுக்கொண்டு மாநாட்டு உரைக்கு செல்கின்றேன். வட்டுக்கோட்டை தீர்மானத்தை துணிச்சலுடன் முன்னெடுத்த தந்தை செல்வா உட்பட்ட தமிழ் தலைவர்களை நினைவில் நிறுத்தி அந்த தீர்மான கொள்கையை தமது உயிரை அர்ப்பணித்து 2009ஆம் ஆண்டு வரை முன்னெடுத்த மாவீரர்களுக்கு வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழின அழிப்பால் இனப்படுகொலையால் படுகொலை செய்யப்பட்ட எமது தமிழ் உறவுகளை நினைவு கூறுகின்றோம். பாசத்துக்கும் மதிப்புக்கும் உரிய தமிழீழ மக்களே, அன்பிற்கினிய மதத் தலைவர்களே, மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர்களே, அரசியல் கட்சி தலைவர்களே, கல்வியாளர்களே, சமூக பிரதிநிதிகளே, இளைஞர்களே, புலம்பெயர் உறவுகளே, தாய் தமிழக உறவுகளே, எல்லோருக்கும் எமது அன்பான வணக்கங்கள். எமது தேசத்தை மீளக் கோருகின்றோம். இன்று நாம் ஒன்று கூடியிருப்பது ஒரு சாதாரண நினைவு கூறும் நிகழ்வுக்காக அல்ல, மாறாக ஈழத்தமிழர் வரலாற்றின் ஒரு முக்கியமான திருப்பு முனையை நினைவு கூறவும், அதன் அர்த்தத்தை மீளாய்வு செய்யவும், எதிர்கால பாதையை வகுக்கவும் நாம் ஒன்று கூடியுள்ளோம். 50 ஆண்டுகளுக்கு முன்பு 1976ஆம் ஆண்டு மே 14ஆம் நாள் வட்டுக்கோட்டையில் கூடிய தமிழர் அரசியல் தலைமைகள் தந்தை செல்வா அவர்களின் தலைமையில் வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் மூலம் தாம் இழந்த இறைமையையும் தேசத்தையும் மீளப்பெறுவதற்கான உறுதிப்பாட்டினை வெளிப்படுத்திய வரலாற்று நிகழ்வாகும். இந்த தீர்மானம் ஒரு அரசியல் ஆவணம் மட்டுமல்ல, இது ஒரு தேசிய இனத்தின் அரசியல் உணர்வின் வெளிப்பாடு, தலைமுறைகளின் தியாகங்களால் வடிவமைக்கப்பட்ட ஒரு தேசிய பிரகடனம். வட்டுக்கோட்டை தீர்மானம் தோன்றிய சூழலை நாம் மறக்க முடியாது. பல தசாப்தங்களாக தமிழர்கள் சமத்துவம், மொழி உரிமை, கல்வியுரிமை, நில உரிமை மற்றும் அரசியல் பங்குபற்றலுக்காக ஜனநாயக வழிகளில் போராடினர். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர்கள் எதிர்கொண்டது மறுப்பையும் ஒடுக்குமுறையையும் சிங்கள ஏகாதிபத்தியத்தினுடைய வன்முறையையும் தான். 1956ஆம் ஆண்டின் சிங்களம் மட்டும் சட்டம், 1958, 1977, 1981, 1983 ஆகிய ஆண்டுகளின் தமிழ் மக்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்ட இனவன்முறைகள், கல்வியில் தரப்படுத்தல், அரச ஆதரவு குடியேற்றங்கள், இவை அனைத்தும் தமிழர்களின் அரசியல் எதிர்காலம் குறித்து ஆழமான கேள்விகளை எழுப்பின. அந்த பின்னணியில் தான் வட்டுக்கோட்டை தீர்மானம் உருவானது. இது ஒரு கோபத்தின் தீர்மானம் அல்ல, இது ஒரு விடுதலையின் அறிவிப்பு. இது வெறுப்பின் வெளிப்பாடு அல்ல, இது சுயநிர்ணயத்தின் மொழி. இது பிரிவினைக்கான அழைப்பு அல்ல, இழந்த தேசத்தை மீளப் பெறுவதற்கான உறுதிப்பாடு. இது ஒரு தேசிய இனத்தின் அரசியல் உரிமையையும் அரசு உரிமையையும் உலகுக்கு எடுத்துரைத்த வரலாற்று பிரகடனம். 1977ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் தமிழ் மக்கள் வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு ஏகோபித்த ஜனநாயக ஆணை வழங்கினர். இதுவே ஈழத்தமிழினம் இறுதியாக தமது அரசியல் விருப்பை வெளிப்படுத்த அமைத்த ஓர் சந்தர்ப்பமாக அமைந்தது. அதன்பின் ஈழத்தமிழினத்தின் குரல் வலையை இன்னும் அதிகமாக நசுக்குவதிலேயே சிங்கள பேரினவாதம் குறியாக இருந்தது. இன்று 50 ஆண்டுகளுக்கு பிறகு நம்மை நாமே கேட்க வேண்டிய கேள்வி என்ன? வட்டுக்கோட்டை தீர்மானம் இன்னும் பொருத்தமுடையதா? எமது பதில் தெளிவானது, ஆம். ஏனெனில் வட்டுக்கோட்டை தீர்மானம் ஒரு காலகட்டத்துக்கான ஆவணம் அல்ல, அது ஈழத்தமிழ் தேசிய இனத்தின் அரசியல் உரிமைகள் பற்றிய அடிப்படை கொள்கைகளின் பிரகடனம். ஈழத்தமிழினம் எவ்வித ஒடுக்குமுறைகளுமின்றி சுதந்திரமாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதை உறுதி செய்யும் இறுதி இலக்கின் வரைபடம். சுயநிர்ணய உரிமை காலாவதியாகாது, ஒரு மக்களின் தாயக உரிமை அழியாது, தேசிய அடையாளம் மறைந்து விடாது. இன்று உலகம் மாறியுள்ளது, தொழில்நுட்பம் வளர்ந்துள்ளது, அரசியல் சூழ்நிலைகள் மாறியுள்ளன. ஆனால் தமிழர் தேசிய கேள்வியின் அடிப்படை அம்சங்கள் இன்னும் தீர்க்கப்படாமலேயே உள்ளன. எனவே வட்டுக்கோட்டை 50 என்பது கடந்த காலத்தை நினைவு கூறுவது மட்டுமல்ல, எதிர்காலத்தை வடிவமைப்பதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்க வேண்டும். அன்பான ஈழத்தமிழ் மக்களே, இன்றும் எம்முன் ஒரு வரலாற்று கடமை உள்ளது. எமது முதல் தலைமுறையினர் வழங்கிய ஜனநாயக ஆணை இன்றும் உயிரோடு உள்ளது. மக்கள் ஆணையை சிரமேற்ற எமது இளைய சமூகம்
உயிரை கொடுத்து இந்த ஆணையை முன்னெடுத்தது. இரத்தத்தினாலும் உயிர் கொடையினாலும் அர்ப்பணிப்புகளினாலும் வளர்க்கப்பட்ட எமது விடுதலை வேள்வி இன்று சர்வதேசமயப்படுத்தப்பட்டுள்ளது. எமது விடுதலை போராட்டத்தினை பயங்கரவாதமாக சித்தரித்த சிங்கள பேரினவாதம் இன்று உலக நாடுகள் முன்னே அம்பலப்பட்டு நிற்கின்றது. ஸ்ரீலங்காவின் ஆட்சிக்கட்டில் அரசுகள் மாறினாலும் அவர்களின் பேரினவாத சிந்தனையில் எவ்வித மாற்றங்களும் ஏற்படவில்லை. மயிலத்தனை மாதவனை மேய்ச்சல் தரை ஆக்கிரமிப்பு முதல் தையிட்டி சட்டவிரோத விகாரை வரை தமிழர்கள் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்ட வண்ணமே உள்ளனர். மேதகு அவர்களின் கூற்றுக்கு இணங்க வரலாறு எமது வழிகாட்டி. வரலாற்றில் தமிழர் அரசும் சிங்கள அரசும் தனித்தனியாக இருந்தபோதே தான் இந்த தீவு அமைதியாகவும் செழிப்பாகவும் வளமாகவும் இருந்தது. இரு இனங்களும் தமது மொழி, சமய, கலாச்சார, பண்பாடு மற்றும் இன அடையாளங்களை பேணி பாதுகாக்கக்கூடியதாக இருந்தது. எண்ணிக்கையில் கூடியவர்கள் எம்மீது ஆதிக்கம் செலுத்தாமலும் எமது வளங்களை சுரண்டாமலும் எமது மொழி, மதம், பண்பாட்டை சிதைக்காமலும் நிம்மதியாக வாழக்கூடியதாக இருந்தது. நாம் மீண்டும் தலைநிமிர்ந்து வாழ வேண்டுமெனின் தமிழ் தேசியத்தின் பல்வேறு தளங்களில் இயங்கும் அரசியல் சக்திகள், சமூக அமைப்புகள், மதத் தலைவர்கள், இளைஞர்கள், பெண்கள், அறிவுஜீவிகள், புலம்பெயர் சமூகங்கள் மற்றும் தமிழக தொப்புள் கொடி உறவுகள் அனைவரும் வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் பால் ஒன்றுபட வேண்டும். நாம் கருத்து வேறுபாடுகளை கொண்டிருக்கலாம், ஆனால் அனைவரும் தமிழரே. எமது வரலாறு ஒன்றே, எமது எதிர்காலமும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஈழத்தமிழ் மக்களில் அரசியலை முன்னெடுக்கும் அரசியல் தலைமைகள் ஒரேயொரு மக்கள் ஆணையை பெற்ற வட்டுக்கோட்டை தீர்மானத்தை மையமாக வைத்தே தமது அரசியல் நகர்வுகளை மேற்கொள்ள வேண்டும். வட்டுக்கோட்டை தீர்மானத்தையே மக்களை இணைக்கும் மைய விசையாகவும் கொள்ள வேண்டும். அதை விடுத்து மீண்டும் ஒரு முறை நீங்களும் எமது மக்களையும் சிங்கள பேரினவாதத்தின் சூழ்ச்சி வலையில் வீழ்த்தி மீண்டும் ஒரு முறை ஏமாறவோ வேண்டாம். எமது விடுதலை பயணத்தில் புலம்பெயர் தமிழர்களின் பங்கும் இன்றியமையாதது. உலகின் பல நாடுகளில் வாழும் தமிழர்கள் தாயக மக்களின் குரலை உலக அரங்கில் எடுத்துச் சென்றுள்ளனர். கல்வி, பொருளாதாரம், மனித உரிமைகள் மற்றும் அரசியல் ஆதரவு ஆகிய துறைகளில் அவர்கள் ஆற்றி வருகின்ற பங்களிப்பு அளப்பெரியது. எதிர்காலம் புலம்பெயர் தலைமுறையின் கைகளிலும் உள்ளது. அவர்கள் தமது அடையாளத்தையும் மொழியையும் வரலாற்றையும் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். இன்றைய இளைஞர்களிடம் நாம் ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றோம். வட்டுக்கோட்டை தீர்மானத்தை ஒரு வரலாற்று ஆவணமாக மட்டும் பார்க்காதீர்கள். அதை ஒரு அரசியல் சிந்தனையாக புரிந்து கொள்ளுங்கள். அதை ஒரு தலைமுறையின் கனவாக மதியுங்கள், வாசியுங்கள். அதை எதிர்காலத்திற்கான பொறுப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள். சிங்கள சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு தொடர்ச்சியாக உங்களின் அரசியல்வாதிகளினாலும் பேரினவாத சிந்தனையாளர்களினாலும் பரப்பப்பட்ட பொய்யான வியாக்கியானங்கள் போல் நாம் பயங்கரவாதத்தினால் இந்த தீவை கூறுபோட விளையவில்லை. நாம் காலனித்துவ ஆட்சியினால் பறிக்கப்பட்ட எமது நாட்டினை, எமது இறைமையினையே மீளவும் கேட்கின்றோம். உங்கள் நிலத்தில் ஒரு அங்குலம் தன்னும் நாம் கேட்கவில்லை. உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தவோ உங்கள் இறைமையை பறிக்கவோ விளையவில்லை. 1833 கோல்புரு கெமரூன் சீர்திருத்தத்துக்கு முன்பு இந்த தீவு எக்காலத்திலும் ஒற்றையாட்சியின் கீழ் இருந்ததில்லை. ஆங்கிலேயர் தமது ஆட்சி இலகுவிற்காக ஒன்றாக்கியதை பற்றி பிடித்துள்ள சிங்கள ஆட்சியாளர்கள் தமது அதிகாரத்தினை தக்க வைத்துக் கொள்ள இனவாதத்தை தூண்டி அழிவினையே உருவாக்கி வருகின்றனர். எம்மை மீறி எமது ஒப்புதல் இன்றி உருவாக்கப்பட்ட இணைப்பு முறையில் இணைந்து வாழ நாம் எடுத்த முயற்சிகளான 1957 செய்து கொள்ளப்பட்ட பண்டா செல்வா ஒப்பந்தம், 1965 டட்லி செல்வா ஒப்பந்தம் என்பன ஒரு தலைப்பட்சமாக கிழித்தறியப்பட்டன. அதன்பின் இராணுவ சமநிலையில் மேலாக இருந்த தருணத்தில் கூட சமாதானத்தை விரும்பி ஒரு தலைப்பட்ச போர் நிறுத்தத்தை அறிவித்து சமாதான ஒப்பந்தத்தை ஏற்படுத்திய போதும் மீண்டும் ஏமாற்றப்பட்டு தமிழினமே இன அழிப்பு செய்யப்பட்டது. எமது நாட்டினை நாம் மீண்டும் பெற வேண்டும் என்ற கோரிக்கை இன்று நேற்று உருவானது அல்ல. 1968ஆம் ஆண்டு கிராமிய சபைகள் தொடர்பான வெள்ளை அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட போது அதனை கடுமையாக எதிர்த்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் வி. நவரத்னம் அவர்கள் தமிழ் மக்கள் மீண்டும் தமது பழமையான தமிழ் ராசதானியை தமது மரபு வழி தாயகத்தில் உருவாக்க அழைப்பு விடுத்தார். இதன் மூலம் மட்டுமே தமிழினம் சுதந்திரமாகவும் தனித்துவத்துடனும் இந்த தீவில் வாழ முடியும் என தீர்க்க தரிசனமாக அறிவித்தார். இவ்வாறாக தமிழ் மக்களிடையே கனன்ற விடுதலை தீயை
வட்டுக்கோட்டை தீர்மானம் ஒரு அரசியல் வடிவமாக்கி தமிழினத்தின் ஏகோபித்த ஜனநாயக ஆணையை 1977ஆம் ஆண்டு தேர்தலூடாக வரிந்தும் கொண்டது. வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட காலத்துடன் ஒப்பிடும் பொழுது 1956ஆம் ஆண்டு அம்பாறை மாவட்டம் கல்லோயா இங்கினியாக்கலை முதல் 2009 முள்ளிவாய்க்கால் வரை இன அழிப்புக்கு உள்ளான, தொடர்ந்தும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்புக்கு உள்ளாக்கப்படும் இனமாக உள்ள எமக்கு வட்டுக்கோட்டை தீர்மானம் வகுத்த வழியே நிரந்தர தீர்வையும் தமிழினத்தின் வாழ்வையும் உறுதி செய்யும். இந்த யதார்த்தத்தை நீங்களும் விளங்கிக் கொள்வீர்கள் என நம்புகிறோம். அன்பான தாய் தமிழக தொப்புள் கொடி உறவுகளே, உங்களுக்கும் ஈழத்தமிழருக்குமான உறவு வரலாறுகளை கடந்தது, தாய் சேய் உறவு போன்றது, என்றுமே பிரிக்க முடியாதது. ஆனாலும் இன்று இந்த உறவை பிரிப்பதற்கு எதிரிகள் பல்வேறு தந்திரங்களை கையாண்டு வருகின்றனர். இதனை நீங்கள் விளங்கிக் கொண்டு அனைத்து சதிகளையும் முறியடித்து எம்மோடு என்றும் தோள் நிற்பீர்கள் என்று நம்புகிறோம். எமது அரசியல் போராட்டங்களிலும் ஆயுத போராட்டத்திலும் உங்களுடனும் கைகோத்து நிற்கின்றோம். இன்று புதிதாக அரசேறியுள்ள தமிழக முதல்வரிடமும் ஈழத்தமிழரின் தேசிய கேள்வியை வட்டுக்கோட்டை தீர்மானத்தினூடாக அணுகுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். அன்பான இந்திய தேசத்து மக்களே, ஈழத்தமிழராகிய நாம் தெற்காசிய பிராந்தியத்தின் வல்லரசான இந்திய தேசத்தை அன்புடன் தந்தை தேசமாகவே அணுகுகிறோம். பல்வேறு மொழி, கலாச்சாரம், பண்புகளை கொண்ட பல தேசிய இனங்கள் ஒன்றாக சமத்துவத்துடன் அதிகாரங்களை பகிர்ந்து கூடி வாழ்வதை வியந்து பார்க்கிறோம். உங்களின் தேச ஒருமைப்பாட்டினை நாம் பெரிதும் மதிக்கிறோம். வருந்தத்தக்க விதமாக அவ்வாறான சூழமைவு இங்கு இல்லை. சிங்கள வல்லாதிக்க சக்திகள் எம்மை தொடர்ந்து அடிமைப்படுத்துவது இந்த பிராந்தியத்தின் சமநிலையை குலைப்பதற்கே வழிவகுக்கும். நாம் தனித்தேசமாக மலர்வதே இந்திய தேசத்தின் தென்மண்டல பாதுகாப்பினை உறுதி செய்வதுடன் உங்களுக்கு அருகே உங்களுக்கான உற்ற ஒரு நட்பு தேசம் உங்களுக்கு உருவாகும். பல்தேசிய உலக நாடுகளே, இன்று உருவாகியுள்ள பல்துருவ உலக ஒழுங்கில் நாம் அனைத்து தரப்பினரையும் வரவேற்கவும் ஒத்துழைக்கவும் நாம் தயாராக உள்ளோம். எமது தேச விடுதலைக்கு எமக்கு தோள் கொடுக்கும் அனைத்து சக்திகளின் ஆதரவினை பெற்றுக்கொள்ளவும் இணைத்து பயணிக்கவும் நாம் தயாராக உள்ளோம். எமது விடுதலை பயணமும் உங்களின் தேச நலன்களும் சந்திக்கும் புள்ளியில் நாம் இணைந்து பயணிக்க தயாராக உள்ளோம். இன்று நாம் நினைவு கூறுவது ஒரு தீர்மானத்தை அல்ல, ஒரு மக்கள் தமது அரசியல் எதிர்காலத்தை தாமே தீர்மானிக்க வேண்டும் என்ற உயரிய கொள்கையை. நாம் நினைவு கூறுவது தந்தை செல்வா போன்ற தலைவர்களின் தியாகங்களையும், எமது விடுதலைக்காக தங்கள் இன்னுயிர்களை ஈந்த மாவீரச் செல்வங்களையும், தமது உடல் அங்கங்களையும் தமது இளமை காலங்களையும் இழந்த விடுதலை வீரர்களின் ஈகங்களையும். நாம் நினைவு கூறுவது எமது மக்களின் உயிர் தியாகங்களையும் துன்பங்களையும் நம்பிக்கைகளையும். அன்புடைய உறவுகளே, வட்டுக்கோட்டை 50 ஒரு முடிவல்ல, வரலாற்றை நினைவு கூறும் ஒரு நிகழ்வாக மட்டுமன்றி தமிழர் அரசியல் சிந்தனையை புதுப்பிக்கும் ஒரு சந்திப்பாகவும் இது அமைய வேண்டும். இது ஒரு புதிய ஆரம்பம். பூமி பந்தங்கும் பறந்து வாழும் தமிழினம் தமிழ் தேசியம் என்ற ஒற்றை குடையின் கீழ் ஒன்றுபட வேண்டும். தமிழன் இல்லாத நாடும் இல்லை, தமிழனுக்கு என்று ஒரு நாடும் இல்லை என்ற குறையை போக்க வட்டுக்கோட்டை தீர்மானம் முன்மொழிந்த எமது தேசத்தினை கட்டியெழுப்ப ஒன்றுபட வேண்டும். இதனூடாக தமிழருக்கான தேசம் இந்த மண்ணில் பிறக்க அனைவரும் பாடுபட வேண்டும். வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் ஆன்மா இன்று எம்மிடம் ஒரு கேள்வியை எழுப்புகிறது. நீங்கள் பெற்ற வரலாற்று பொறுப்பை அடுத்த தலைமுறைக்கு எவ்வாறு கொண்டு செல்லப் போகிறீர்கள்? அந்த கேள்விக்கான பதிலை எமது செயல்களால் வழங்குவோம். தற்போது எம்முன்னே உள்ள ஜனநாயக தெரிவான சர்வதேசத்தினால் நடாத்தி கண்காணிக்கப்படும் சர்வசன வாக்கெடுப்பினூடாக எமது தேசத்திற்கான சர்வதேச அங்கீகாரத்தினை பெற வேண்டும். எமக்கான ஜனநாயக தெரிவுகள் மூடப்படும் இடத்து காலம் உரிய வழிகளை திறக்கும். இதற்கு வரலாற்று பாடங்களே சாட்சி. தமிழர் தேசியத்தின் உரிமைகளுக்காக, தமிழின விடுதலைக்காக, தமிழர் எதிர்காலத்துக்காக நாம் ஒன்றிணைவோம். நன்றி. தமிழராய் எழுவோம், தாயகம் காண்போம். நன்றி. பேச வேண்டும் என்பதற்காக பேசுகிறேன். பல விமர்சனங்கள் இருந்தாலும் கூட நான் அதிலே மேடையிலே கூறவில்லை. நான் ஏற்பாட்டாளர்களுக்கு நான் தனிப்பட்ட முறையிலே அதை தெரிவிப்பேன் என்ற உறுதிமொழியுடன் சில விடயங்களை கூறுகின்றேன். என்னை பேசுமாறு இந்த தலைப்பை தந்தவர் சுவாமி வேலன் சுவாமி அவர்கள். பிரிக்கப்படாத ஒன்றிணைந்த நாடு என்ற அடிப்படையில்
தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் தீர்வு திட்ட வரைவை தயாரிப்பதில் வட்டுக்கோட்டை தீர்மானத்திற்கு முற்றிலும் எதிரானது என்ற விடயத்தை பேசுமாறு கூறியிருந்தார். இதிலே நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த பிரிக்கப்படாத ஒன்றிணைந்த நாடு என்றால் என்ன, பிரிக்கப்படாத ஒன்றிணைந்த நாடு என்றால் என்ன என்ற வரைவிலக்கணம் தெரிந்தால் மாத்திரம்தான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். உண்மையில் இந்த பிரிக்கப்படாத ஒன்றிணைந்த நாடு என்றால், ஒரு நாட்டில் புவியியல் எல்லைகள் பிரிக்கப்படாமலும் நாட்டில் இறையாமை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாடு பேணப்பட்டும் அதே வேளையில் பல்வேறு இன மொழி அல்லது மதங்கள் அனைவரும் சமத்துவ உரிமையுடன் ஒருமித்து வாழும் அரசமைப்பை குறிக்கும். இது ஒரு ஒருமைப்பாடு மற்றும் கூட்டாட்சி தத்துவங்களில் கலவையாகும். இதன் முக்கிய சிறப்பம்சம் என்னவென்றால், மத்திய அரசாங்கம் முழுமையான இறையாமையை கொண்டிருக்கும். நாட்டின் ஒருமைப்பாட்டிற்குள் இருந்து கொண்டு மாகாணங்கள் அல்லது மாநிலங்களுக்கு அதிகார பகிர்வு, அரசியலமைப்பு அதிகாரங்கள் என்பன வழங்கப்படும். நாட்டை துண்டாடவோ அல்லது தனிநாடாக பிரிக்கவோ சட்டப்படி எந்த ஒரு தரப்புக்கும் அதிகாரம் இல்லை. இதுதான் இந்த பிரிக்கப்படாத நாடு. இந்த பிரிக்கப்படாத நாட்டுக்காகத்தான் தந்தை செல்வா அவர்கள் 1949ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி இலங்கை தமிழரசு கட்சியை தோற்றுவித்து இந்த நாட்டுக்குள் ஒற்றுமையாக சமஷ்டி அடிப்படையிலே நாங்கள் வாழ வேண்டும் என்ற தீர்மானத்துக்காக இலங்கை தமிழரசு கட்சியை உருவாக்கினார். அவர் உருவாக்கி ஏறக்குறைய 33 வருடங்களாக போராடினார். அந்த போராட்டம் என்பது எவ்வாறான போராட்டமாக இருந்தாலும் அஹிம்சை ரீதியான போராட்டங்கள் செய்தார், மகாநாடுகளை நடாத்தினார், பேசி பார்த்தார். எந்த ஒரு அசைவுக்கும் இசையாத சிங்கள தேசமானது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் அவரை ஏமாற்றியதன் விளைவாகத்தான் இந்த பிரிக்கப்படாத நாட்டிலே நாங்கள் தீர்வு இனி இல்லை என்ற ஒரு நிலைமைக்கு வந்தார். அதன் காரணமாகத்தான் 1972ஆம் ஆண்டு மே மாதம் 24ஆம் தேதி தமிழர் கூட்டணி என்பதை உருவாக்கப்பட்டது. மன்னிக்கவும், அதற்காக தமிழர் கூட்டணி உருவாக்கப்படவில்லை. தமிழர் கூட்டணியை உருவாக்கினார்கள் 1972ஆம் ஆண்டு புதிய அரசியல் யாப்பை கொண்டு வருவதற்கு எதிர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த தமிழர் கூட்டணி உருவாக்கப்பட்டது. அந்த தமிழர் கூட்டணியை உருவாக்குவதற்கு அப்பொழுது 3 கட்சிகள், வடக்கு கிழக்கிலே இருந்த கட்சி 2 கட்சி தான், இலங்கை தமிழரசு கட்சியும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியும் மாத்திரம்தான் வடகிழக்கிலே ஒரு அரசியல் கட்சியாக இருந்தது. அதற்கு அப்பால் தோட்டத் தொழில், அதாவது மலையகத்திலே இருக்கக்கூடிய சௌவியமூர்த்தி தொண்டமான் அவர்களையும் இணைத்து இந்த அரசியலமைப்பை எதிர்ப்பதற்காக அவர்கள் தமிழர் கூட்டணியை 1972ஆம் ஆண்டு மே மாதம் உருவாக்கி இருந்தார்கள். அதற்காக போராடினார்கள், அதற்காக பல்வேறுபட்ட ஆர்ப்பாட்டங்களை செய்தார்கள். அந்த காலகட்டத்தில் தான் தமிழ் இளைஞர் பேரவை தமிழ் மாணவர் பேரவையாக இருந்து தமிழ் இளைஞர் பேரவையாக பரிணமித்த போது தமிழ் இளைஞர் பேரவையும் தமிழர் விடுதலை கூட்டணியும் இணைந்து பல்வேறுபட்ட அஹிம்சை ரீதியான போராட்டங்களை செய்தார்கள். கருப்பு கொடி போராட்டமாக இருக்கலாம், அல்லது கடையடைப்பு போராட்டமாக இருக்கலாம், அரசியல் சார்ந்த காரியாலயங்களை முடக்குகின்ற சத்தியாகிரக போராட்டங்களாக இருக்கலாம். அந்த போராட்டங்களை செய்து கொண்டு வருகின்ற வேளையில் தான் இந்த 3 கட்சிகளும் இணைந்து 1976ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி தமிழர் கூட்டணி என்ற பெயரை தமிழர் விடுதலை கூட்டணியாக மாற்றி இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தை முன்வைத்தார்கள். இதில் நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால், வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளாக நான் ஏற்கனவே கூறியது போன்று 2 கட்சி மாத்திரம்தான் இருந்தது. அந்த 2 கட்சியுடன் மலையக கட்சியையும் சேர்த்து இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தை எடுத்தாலும் கூட வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கான அங்கீகாரத்தை பெறுகின்ற தேர்தல் நடக்கின்ற போது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸாக இருக்கக்கூடிய ஜி பொன்னம்பலம் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டாலும் கூட அவர் இந்த தேர்தல் வருவதற்கு முன்பே அவர் மரணித்து விட்டார். தந்தை செல்வா அவர்களும் இயற்கை எய்து விட்டார். சௌவியமூர்த்தி தொண்டமான் மாத்திரம் அந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தை ஏற்றாலும் கூட மலையகத்திலே இருக்கக்கூடிய அந்த புவியியல் சார்ந்த நிலப்பரப்பில் வடகிழக்கில் சேர்ந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு ஒவ்வாமையாக இருந்ததன் காரணமாக அவர் அதற்கு ஆதரவு கொடுத்து அங்கே தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அந்த தேர்தல் பிரச்சாரம் செய்கின்ற போது அவர் கூறிய விடயம் என்னவென்றால், வடகிழக்கிலே சூரியன் உதிக்கின்ற போது மலையகத்திலே சேவல் கூறும், அவர் சின்ன சேவலாக இருந்தது, சேவல் கூறுகின்ற போது வடகிழக்கிலே சூரியன் உதிக்கும் தமிழ்கள மலரும் என்கின்ற பிரச்சாரத்தை செய்திருந்தார்.
அதன் அடிப்படையில் தான் அந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் எடுக்கப்பட்டு இப்பொழுது 50 ஆண்டு கலந்திருக்கின்றது. இந்த தலைப்பிலே கூறப்பட்ட விடயம் பிரிக்கப்படாத அரசியல் தீவை இப்பொழுது இருக்கின்ற அரசியல் கட்சிகள் அதில் ஒத்துப்போகக்கூடாது என்ற ஒரு விடயம் இதிலே கூறப்பட்டிருக்கின்றது. இது நாங்கள் பார்க்கின்ற விடயம் என்னவென்றால், வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு பிறகு வந்த கட்சிகள் தான் இப்பொழுது இருக்கின்ற பல கட்சிகள். அதிலும் 1987 ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதிக்கு பிறகுதான் பல கட்சிகள் முளைத்தன. குறிப்பாக டெலோவாக இருக்கலாம், EPRLவாக இருக்கலாம், ENDLவாக இருக்கலாம், அல்லது ஈரோஸாக இருக்கலாம். பல்வேறு தமிழ் தேசிய கட்சிகள் அதற்கு பிறகுதான் முளைத்தன. அதற்கு முன்பு எந்த தமிழ் கட்சியும் இல்லை. இப்பொழுது நாங்கள் பார்க்கின்ற விடயம் என்னவென்றால், ஏறக்குறைய 20 கட்சிகள் இருக்கின்றது. பதிவு செய்யப்பட்ட கட்சிகள், பதிவு செய்யப்படாத கட்சிகள் என்று தமிழ் தேசிய கட்சிகள் இருக்கின்றது. ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு தீர்வு திட்டத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இதிலே கூறுகின்ற போது எங்கள் மத தலைவர் ஒருவர் கூறியிருந்தார், ஏற்கனவே ஏக பிரதிநிதித்துவம் இருந்தது, இப்பொழுது இல்லை என்று. உண்மையிலே ஏக பிரதிநிதித்துவம் இருந்தது 2 தலைவர் மாத்திரம்தான். தந்தை செல்வா அவர்கள் அஹிம்சை ரீதியாக போராட்டம் நடத்துகின்ற போது அவரும் ஏகோபித்த தலைவராக இருந்தார், தலைவராக இருந்தார். விடுதலை போராட்டம் ஆயுத போராட்டமாக பரிணமித்த பிறகு பிரபாகரன் அவர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்ற போது அவரும் ஏகோபித்த தலைவராக இருந்தார். ஆனால் இதிலே 2009-18க்கு பிறகு, யுத்தம் மௌனித்ததுக்கு பிறகு தலைவர்கள் இல்லை. தலைவர்களை நாங்கள் தேடுகின்றோம். ஆனால் அரசியல் கட்சிகளாக தலைவர்கள் உருவாகி இருக்கின்றார்கள். அவர்கள் வைக்கின்ற தீர்வு திட்டங்கள் என்பது ஒவ்வொருவரும் ஒன்றை கொண்டு கொண்டார். ஒரு ஆள் 13 என்கின்றார், ஒருவர் ஐக்கிய ராட்சி என்கின்றார், இன்னொருவர் ஒன்றுபட்ட இலங்கைக்குள் சமஷ்டி அடிப்படையில் தீர்வு என்கின்றார். நாங்கள் கூறுகின்றோம், மக்கள் கூறுகின்றார்கள், வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் மூலம் நாங்கள் தீர்வு பெற வேண்டும் என்பதை நாங்கள் கூறுகின்றோம். ஆனால் இந்த விடயங்களை, இந்த அரசியல் கட்சிகளை ஒன்றிணைத்து ஒன்றாக ஒரு குரலாக செய்வது யார்? அதுதான் இப்பொழுது இருக்கின்ற கேள்வி. நாங்கள் கூறலாம், எல்லோரும் ஒன்று வாருங்கள். இப்பொழுது பல கட்சிகள் மாத்திரமல்ல, பல நிறுவனங்கள், பல அமைப்புகள், பல இயக்கங்கள் இப்பொழுது தீர்வு திட்டத்தை தயாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இப்பொழுது தீர்வு திட்டங்கள் மலிந்திருக்கின்றது. ஆனால் கொள்கை என்பது பலராலும் பிரிந்து செல்கின்றது. நாங்கள் இதில் ஒரு உண்மையை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த தந்தை செல்வா போராடிய அஹிம்சை போராட்டம், தலைவர் பிரபாகரன் அவர்கள் போராடிய ஆயுத போராட்டம், இந்த 2 போராட்டங்களின் வெற்றி என்பது சர்வதேசத்துக்கு இருக்கின்றது. சர்வதேச மனச்சாட்சியை தட்டி கொண்டிருக்கின்றது. இந்த சர்வதேசத்தின் ஊடாக நாங்கள் தீர்வுகளை பெற வேண்டுமாக இருந்தால் பறந்துபட்டிருக்கின்ற அரசியல் கட்சிகள் ஒருமித்த ஒரு கொள்கைக்கு வர வேண்டும். அந்த கொள்கையின் மூலமாக ஒரு தீர்வு திட்டத்தை தயாரிக்க வேண்டும். அதற்கு யார் பூனைக்கு மணி கட்டுகிறார் என்ற நிலைமை வடகிழக்கில் இருந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் பார்க்கலாம், ஆயர்கள் பலர் முயற்சி செய்தார்கள். ஒரு கட்சியை, பல கட்சியை உண்டாக்குவதற்காக, ஒற்றுமைப்படுத்துவதற்காக எவருமே வரவில்லை. அது நீண்ட ஒரு இடைவெளியாக இருந்து கொண்டிருக்கின்றது. தமிழ் சட்டத்தரணி ஒரு முயற்சி எடுத்தார்கள். அதற்கு கூட ஒவ்வொரு கட்சியிலே இருக்கின்ற சட்டத்தரணிகளே அதற்கு வரைவிலக்கணம் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த நிலையில் ஏற்கனவே இருந்த ஏகோபித்த தலைவர் வருவதாக இருந்தால், அவ்வாறாக வருவதாக இருந்தால், இந்த காலகட்டத்தில் அது ஒரு சாத்தியப்பாடு அற்ற என்று தான் நான் நினைக்கின்றேன். அதை கொண்டு வருவது மக்களாகத்தான் இருக்க வேண்டும். மக்களின் போராட்டம் என்பதும் மக்களின் எழுச்சி என்பதன் மூலமாகத்தான் நாங்கள் அவர்களை எங்கள் வழிக்கு கொண்டு வர வேண்டும். அதற்காக இப்பொழுது நீங்கள் பார்த்திருக்கலாம், பலர் கூறிக்கொண்டு சென்றார்கள், வட்டுக்கோட்டை தீர்மானத்தில் கட்டுப்பட்டவர்கள் தான் அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும். ஆனால் இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் இந்த யாழ்ப்பாணத்திலே இடம்பெறுகின்றது. இந்த தமிழ் தேசிய கட்சிகளுக்கு தலைமை தாங்குகின்றவர்கள் யார்? மட்டக்களப்பான ஒருவரும் தலைமை தாங்கவில்லை. இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றவர்கள் தான் எல்லா கட்சிக்கும் தலைமை தாங்குகின்றார்கள். யார் வந்தார்கள்? கயந்தரகுமார் பொன்னம் போல மாற்றம் தான் ஒரு கட்சிக்கு வந்து சென்றார். மணிவண்ணன் அவர்களும் ஒரு சட்ட ரீதியாக சில விடயங்களை கூறி வந்தார். வேறு யார் இந்த கட்சி வந்தது? ஆகவே வட்டுக்கோட்டை தீர்மானத்தை முன்னிறுத்தி மக்களிடம் வாக்கு கேட்கின்ற கட்சிகள் இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் 50வது எழுச்சி மகநாடு இடம்பெறுகின்ற போது அவர்கள் புறக்கணிக்கின்றார்கள் என்றால் நாங்கள் எங்கிருக்கின்றோம்? இதை நாள் சிந்திப்பது, இதற்கு நாங்கள் அடுத்த கட்டம் என்ன செல்வது? ஆகவே வட்டுக்கோட்டை தீர்மானத்தை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால், அந்த தீர்மானத்துக்கு எழுச்சி வர வேண்டுமாக இருந்தால், அரசியல் ரீதியாகவும் அதை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்களையும் இந்த வட்டுக்கோட்டை 50 ஆண்டு
இறைச்சி மாநாட்டிலே கணக்கெடுக்க வேண்டும் என்ற விடயங்களையும் நான் இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இன்னொரு விடயத்தை மாத்திரம் சொல்லி எனது பேச்சை முடிக்கின்றேன். தந்தை செல்வா அவர்கள் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை எடுத்ததுக்கு பின்பு 2 இடத்திலே கருத்து கூறியிருந்தார். அதில் ஒன்று 1976 ஜூலை 10 திருவண்ணாமலை மாநாட்டிலே தந்தை செல்வா கூறியது. அவர் அங்கே என்ன கூறினார் என்றால், எல்லாரும் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை தந்தை செல்வாத்தை தான் நாங்கள் இப்பொழுது பாடம் படிக்கிறோம், படம்பார் பாடம் படி என்று. ஆனால் தந்தை செல்வா வட்டுக்கோட்டை தீர்மானத்தை எடுத்துவிட்டு அவர் ஓய்ந்து விடவில்லை. அவர் உடனடியாக வட்டுக்கோட்டை தீர்மானம் எடுபடுவது 1976 மே மாதம் 14 அடுத்த மாதமே ஜூலை 10 திருவண்ணாமலை மாநாட்டிலே செல்வா கூறுகிறார், தமிழினமும் சிங்கள இனமும் ஒத்துவாழ ஏன் விரும்பவில்லை, என்ன வில்லங்கம் உண்டு என வெளிநாட்டவர்கள் என்னிடம் கேட்கின்றார்கள், அவரிடம் கேட்கின்றார்களாம் தந்தை செல்வாவிடம். அதற்கு அவர் கூறுகின்றார், சிங்கள இனம் தான் தமிழினத்துடன் ஒத்துவாழ கொஞ்சம் ஏனும் இடம் கொடுக்கவில்லை, விரும்பவில்லை. நாங்கள் சிங்களவுடன் ஒத்துவாழ விரும்புகின்றோம். எத்தனையோ முயற்சிகளை நாங்கள் செய்து பார்த்தோம், ஆனால் அவர்கள் எங்களை விரும்பவில்லை. இப்போது நாங்கள் வந்திருக்கும் முடிவு என்னவென்றால், சிங்கள மக்களிடமிருந்து பிரிந்து தமிழன் தன் நாட்டை ஆள வேண்டும். அந்த முடிவுக்குத்தான் நாங்கள் வந்திருக்கின்றோம் என்ற விடயத்தை 1976 ஜூலை 10 தந்தை செல்வா அவர்கள் இங்கே யாழ்ப்பாண திருவண்ணாமலை மாநாட்டிலே கூறுகின்றார். இறுதியாக அவர் இறப்பதற்கு முன்பு பாராளுமன்றத்திலே ஆற்றிய உரையின் கேன்சாட்டில் இருந்து நான் எடுத்த பிரதி என்னவென்றால், 1976 நவம்பர் 19 பாராளுமன்றத்தில் தந்தை செல்வா கூறுகிறார், ஆற்றிய உரையில், தமிழ் பேசும் மக்களின் இழந்த உரிமையை மீட்பதற்காக சமஷ்டி ஆட்சி கோரி ஒரு இயக்கத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். அந்த இயக்கம்தான் இலங்கை தமிழரசு கட்சி. சமஷ்டி ஆட்சி மூலம் எமது இலட்சியத்தை நிறைவேற்றி கொள்ள முடியாது என்பதை இப்போது நாங்கள் அறிந்து கொண்டோம். இந்த அனுபவத்தை கொண்டே நாங்கள் பிரிந்து செல்ல வேண்டும் என்ற முடிவுக்கு நாங்கள் வந்துவிட்டோம். நாங்கள் பிரிந்து செல்லாவிட்டால் எங்கள் இழந்த உரிமையை நாங்கள் இனி ஒருபோதும் மீட்க முடியாது. நாங்கள் கோருவது உண்மையில் பிரிவினை அல்ல, இழந்த உரிமையை. இப்பொழுது பலர் பேசியது தான் அவர் சொன்னார், இழந்த உரிமையை மீளவும் அமைக்கவே நாங்கள் போராடுகிறோம். எங்கள் கட்சி ஒரு தனியாட்சியை நிறுவும் நோக்கத்துடன் செயல்பட்டு வருகின்றது. இது ஒரு இலேசான வேலை அல்ல. பல காரியங்கள் இதில் இருக்கின்றது என்பது எனக்கு தெரியும். பல இடையூறுகள் இருப்பது என்பதும் எனக்கு தெரியும். இது இந்த வில்லங்கமான பாதை என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். ஆனால் நாங்கள் சிங்களவர் ஆட்சியிலிருந்து விடுபட வேண்டும் என்ற சிந்தனையை அறவே விடமாட்டோம். முழுமூச்சுடன் செயல்பட்டு எமது அரசை அமைப்போம். நாங்கள் ஐரிஷ் மக்களைப் போல சுதந்திரமான நாட்டை கோருவோம். இதற்கு சிங்களவர் மறுப்பதற்கு எந்தவித நியாயமும் இல்லை. ஒரு நாள் எங்கள் நியாயம் கோரிக்கைக்கு இணங்கியே சிங்கள தேசம் ஆக வேண்டிய தீரும். நாங்கள் ஏனைய பகுதிகளிலிருந்து பிரிந்து எங்கள் தமிழ்நாட்டை அமைப்போம். இதை அவர் பாராளுமன்றத்திலே கூறிய உரை. ஆகவே அன்பார்ந்த எமது உறவுகளே, வட்டுக்கோட்டை 50 ஆண்டு, அப்பொழுது எனக்கு 21 வயது. தந்தை செல்வா இறக்கின்ற போது எனக்கு 21 வயது முடிந்து 22. நான் இந்த மண்ணிலே முதல் யாழ்ப்பாணத்துக்கு வந்தது தந்தை செல்வாவின் இறுதிச் சடங்கில். இன்று 50வது ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானத்தில் தந்தை செல்வாவின் மாலை போட்டு நாங்கள் வரவேற்கின்ற போது அந்த தூவியிலே கட்டப்பட்ட அவர் அஸ்திரியைத்தான் எரிச்ச அஸ்தியை வச்சு தான் அந்த தூவி கட்டப்பட்டது. அப்பொழுது வடகிழக்கில் இருந்து 8 மாவட்டங்களிலும் இருந்து மணல் கொண்டு வர வேண்டும் என்று தமிழர் விடுதலை கூட்டணி கோரியிருந்தது. அதன் நிமித்தமாக அம்பாறையிலே அன்னமலையிலே இருந்து மட்டக்கிளப்பிலே இருந்து நாங்கள் உழவு இயந்திரத்திலே அந்த மண்ணை கொண்டு அங்கு போட்டு அந்த தந்தை செல்வாவின் தூவியை கட்டியிருந்தோம் என்ற வரலாறு பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதுபோன்று 8 மாவட்டங்களிலும் அது கட்டப்பட்டது. ஆகவே தந்தை செல்வா என்ற ஒரு பெருமனிதர் விட்டு சென்ற இந்த விடுதலை வேட்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்காக ஆயுத போராட்டம் 27 வருடங்கள் இடம்பெற்றது. தலைவர் பிரபாகரன் அவர்கள் தமிழினத்தை அமைப்பதற்கு முன்பு அவர் மரணித்து விட்டாலும், ஆனால் மாதிரியான தமிழீழம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் ஒரு நிழல் அரசு மூலம் எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக தந்திருந்தார். 1990ஆம் ஆண்டு தொடக்கம் 2009 வரை
இலங்கையில் இருக்கின்ற 30% நிலப்பரப்பும் வடகிழக்கில் இருக்கக்கூடிய 70% நிலப்பரப்பும் தமிழீழ விடுதலை புலிகளின் ஆட்சி அதிகாரத்திலே இருந்தது. அதன் மூலமாக அவர்கள் செய்த நிர்வாக கட்டமைப்பு அந்த தமிழ் ஈழத்துக்காக ஒரு மேலோட்டமாக அதுதான் தமிழ் ஈழம் என்கின்ற விடயத்தை பலர் புரிந்தார்கள். இப்பொழுது இதெல்லாம் வரலாறாக வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் புரிந்து கொண்டு எல்லோரும் எமது விடுதலை வென்றெடுப்பதற்காக இழந்த சுதந்திரத்தை வென்றெடுப்பதற்காக நாங்கள் ஆயுதம் ஏந்தி போராடுவதற்கு நாங்கள் கேட்கவில்லை. இனி நாங்கள் ஆயுதம் ஏந்தித்தான் போராடி தமிழகத்தை பெற வேண்டும் என்று நாங்கள் கேட்கவில்லை. அந்த போராட்டம் என்பது ஒரு படைப்பினை. ஆனால் அந்த போராட்டத்தில் இருந்து எங்கள் உரிமை வெல்ல வேண்டும் என்பதற்காக அறம் சார்ந்த அறிவு சார்ந்த எங்கள் போராட்டங்கள் வெற்றி பெற வேண்டும். தியாகிகள் சாகலாம், தியாகம் சாகாது. நன்றி, வணக்கம். 1815ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஆங்கிலேயர்கள் வெவ்வேறாக ஆட்சிகளை நடத்தி வந்த பிராந்தியங்களை ஒன்றிணைத்து எங்களுடைய விருப்புக்கு மாறாக அல்லது எங்களுடைய விருப்பு அறியப்படாமல் தமிழ் மக்கள் இந்த நாட்டிலே ஏனைய இனக்குழுமங்களோடு சேர்ந்து நிர்வகிக்கப்பட விரும்புகிறார்களா, தயாராக இருக்கிறார்களா, இணங்குகிறார்களா என்ற எந்த ஒரு கருத்து கணிப்பும் எடுக்கப்படாமல், எந்த ஒரு விருப்பு வெறுப்பும் ஆராயப்படாமல் வெள்ளைக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் தங்களுடைய ஆட்சி வசதி கருதி, நிர்வாக ஆட்சி வசதி கருதி ஒரே நிர்வாக அழகாக இலங்கை தீவு முழுவதையும் மாற்றிய பொழுது எங்களுடைய சுயநிர்ணய உரிமை, எங்களுடைய இறையாண்மை தமிழ் மக்கள் இழந்து போகின்றார்கள். அந்த தமிழ் மக்களுடைய இறையாண்மையை மீட்க கோரி வட்டுக்கோட்டை தீர்மானம் அமைகிறது. இலங்கையிலிருந்து பிரித்தானியர்கள் வெளியேறிய பின்னர் ஒற்றையாட்சிக்குள் எங்களுடைய தமிழ் மக்களுடைய இறைமை புதைக்கப்பட்ட பொழுது அப்பொழுதும் தமிழ் மக்களுடைய கருத்து கேட்கப்படவில்லை. நீங்கள் ஒரே ஆட்சி எல்லைக்குள் வாழ தயாராக இருக்கிறீர்களா, அல்லது நீங்கள் எங்களாலே ஒன்றிணைக்கப்படுவதற்கு முன்னர் இருந்த நிலைப்பாட்டுக்கு போக விரும்புகின்றீர்களா என்கின்ற எத்தகைய ஒரு கருத்து கணிப்பும், எத்தகைய ஒரு வாக்கெடுப்பும், எத்தகைய ஒரு விருப்பறிதலும் நடத்தப்படாமல் 48ஆம் ஆண்டு எங்களுடைய தலை விதியையும் சேர்த்து கட்டி ஒற்றையாட்சி என்ற கட்டமைப்புக்குள் எங்களுடைய இறையாண்மையை புதைத்து வெள்ளையர்கள் இந்த நாட்டிலிருந்து வெளியேறினார்கள். அதன் பின்னர் தமிழ் அரசியல் தலைவர்கள் வெவ்வேறு விதமாக எங்களுடைய உரிமை போராட்டத்தை முன்னெடுத்து பார்த்தார்கள். ஆரம்பத்திலே ஜிஜி பொன்னம்பலம் 50க்கு 50 என்று ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார். பின்னாடி தந்தை செல்வநாயகம் அவர்கள் எங்களுக்கான சுயநிர்ணய உரிமையை பற்றி பேசுகின்றார், சமஷ்டி ஆட்சியை பற்றி பேசுகின்றார். இவையெல்லாம் அகிம்சை ரீதியாக முன்னெடுக்கப்பட்ட பொழுது வன்முறை கொண்டு எங்களுடைய கோரிக்கைகள் அடக்கப்படுகின்றன, எங்கள் மீது வன்முறை திணிக்கப்படுகிறது. அதன் எதிர்விளைவாக ஆயுத போராட்டத்தை நோக்கி எங்களுடைய இளைஞர்கள் திரும்புகின்றார்கள். தரப்படுத்தல் எல்லாம் வருகிறது. இந்த காலத்திலே இளைஞர்கள் மெல்ல மெல்ல ஆயுத போராட்டம் தனிநாட்டுக்கான போராட்டம் என்று தங்களுடைய கோரிக்கைகளை மாற்றி ஆயுத போராட்ட அமைப்புகளுடைய உருவாக்கங்கள் எழும்புகின்றது. 1972ஆம் ஆண்டு தமிழ் விடுதலை புலிகள் அமைப்பு புதிய தமிழ் புலிகள் என்ற பெயரோடு ஆரம்பிக்கப்படுகிறது. 76லே அது தமிழக விடுதலை புலிகளாக பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. ஆக வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு முன்பதாகவே இளைஞர்கள் தமிழீழத்தை நோக்கிய அல்லது அவர்களுடைய கோரிக்கையை தனிநாடை நோக்கிய கோரிக்கையை முன்வைக்க தொடங்குகிறார்கள். அதன் பின்னர் அரசியல் தலைமையும் 76ஆம் ஆண்டு தங்களுடைய பிளவுகளை இல்லாமல் செய்து தமிழக விடுதலை கூட்டணி என்ற கட்சியை உருவாக்கி அதனூடாக இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தை முன்வைக்கின்றார்கள். அந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தை முன்வைத்த மிகப்பெரிய தலைவர்களில் ஒருவர் தந்தை செல்வநாயகம், மற்றவர் ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள். 76ஆம் ஆண்டு இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் அவர்களால் முன்வைக்கப்பட்ட பின்னர் 77ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அமரர் ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள் மரணிக்கின்றார். அதே ஆண்டு ஏப்ரல் மாதம் தந்தை செல்வநாயகம் அவர்கள் மரணிக்கின்றார். அதைத் தொடர்ந்து 77லே நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே தமிழர் விடுதலை கூட்டணி ஒரு மக்கள் ஆணையை கோருகிறது. 76 வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு தமிழீழம்தான் எங்களுடைய தமிழீழ தனி அரசு தான் தமிழ் மக்களுக்கான ஒரே தீர்வு என்கின்ற அந்த
தீர்மானத்துக்கு மக்கள் ஆணை வேண்டும் என்று 77 தேர்தல் விஞ்ஞாபனத்திலே குறிப்பிட்டு அவர்கள் அதற்கான மக்கள் ஆணையாக அதை கேட்டு மக்கள் முன் செல்லுகின்றார்கள். அந்த தேர்தலிலே 18 ஆசனங்களை வடக்கு கிழக்கு முழுவதுமாக தமிழர் விடுதலை கூட்டணி வெல்லுகின்றது. அது ஒரு தமிழ் ஈழ தனி நாட்டிற்கான ஒரு மகத்தான மக்கள் ஆணையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதை தமிழினம் இன்று வரை தனிநாட்டுக்கான மக்கள் ஆணையாக சொல்லி வருகிறது. உண்மையில் வடக்கு மாகாணத்தில் தமிழர் விடுதலை கூட்டணி பாரிய வெற்றியை பெற்றிருந்தாலும் கிழக்கு மாகாணத்தில் அவ்வளவு தூரமாக மக்கள் ஆணை கிடைத்ததாக எனக்கு தெரியவில்லை. தேர்தல் முடிவுகளின் பிரகாரம் மட்டக்களப்பு தேர்தல் தொகுதியிலே 24 வீத வாக்குகளை பெற்று ராஜதுரை வெற்றி பெறுகின்றார் தமிழர் விடுதலை கூட்டணியிலே. அவ்வாறாக இருந்தால் ஏனைய மக்கள் அதற்கு வாக்களிக்கவில்லையா என்பது எனக்கு தெரியாது. ஏன் அவர்கள் வேறு கட்சிகளுக்கு வாக்களித்தார்கள் என்பதற்கும் எனக்கு தெரியாது. கல்குடா தொகுதியிலே தமிழர் விடுதலை கூட்டணி தோற்கிறது, மூதூரிலே தோற்கிறது. ஆக கிழக்கு மாகாணத்திலே ஒருவித தளம்பல் நிலைமை இருக்கிறது. ஆனாலும் வடக்கு கிழக்கிலே 18 ஆசனங்களை தமிழர் விடுதலை கூட்டணி பெற்று இலங்கையினுடைய எதிர்க்கட்சி தலைவராக அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்கள் தெரிவு செய்யப்படுகின்றார். பின்னாடி மிக துரதிருஷ்டவசமான சம்பவங்கள் எல்லாம் நிகழ்ந்து வருகின்றன. அந்த தமிழர் விடுதலை கூட்டணி அந்த கொள்கையில் இருந்து மெல்ல நழுவி விடுகிறது. தமிழர் கொள்கையை கைவிட்டதாக மாறிவிட்டது. ஆனால் அவர்களுடைய அழைப்பை ஏற்று தமிழ் மக்களுடைய தனிநாட்டுக்காக போராட முன்வந்த பல இளைஞர்கள் போராட்டத்துக்குள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறார்கள். அந்த போராட்டம் மிக ஆக்ரோஷமாக மிக தியாகம் நிறைந்ததாக இந்த நாட்டிலே நடைபெறுகிறது. அது பின்னர் உலகத்தினுடைய உச்சத்துக்கு சென்று இன்று முடிவடைந்து 17 ஆண்டுகள் கடந்து விட்ட நிலையில் மீண்டும் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை பற்றி பேச வேண்டிய நிலைமையில் எங்களுடைய இனம் இருக்கிறது என்பதுதான் மறக்க முடியாத கவலை தோய்ந்த ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கான மக்கள் ஆணையை பற்றி பேசிய பின்னர் 2 சட்டத்தை பற்றி என்னிடம் கேட்டிருக்கிறார்கள். ஒன்று 6ஆம் திருத்தச் சட்டம். 6ஆம் திருத்தச் சட்டம் 1983ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி கொண்டு வரப்படுகிறது. உலகத்திலேயே குற்றவியல் விதிமுறைகளை சட்ட ஏற்பாடுகளை கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு அரசியலமைப்பு எங்களுடைய அரசியலமைப்பு தான் நான் அறிந்த வகையில். வேறு எந்த நாட்டினுடைய அரசியலமைப்பிலும் குற்றவியல் ஏற்பாடுகள் இல்லை. இந்த 6ஆம் திருத்த சட்டம் 1983ஆம் ஆண்டு கொண்டு வரப்படுகின்ற பொழுது 157A பிரிவாக எங்களுடைய அரசியலமைப்புக்குள் உட்புகுத்தப்படுகிறது. அதனூடாக சொல்லப்படுகின்ற விடயம் என்னவென்றால், யாராவது நீங்கள் தனிநாட்டை பற்றி பேசினாலோ அட்வொகேட் பண்ணினாலோ அல்லது தனிநாட்டுக்காக நீங்கள் ஏதாவது செய்தாலோ நிதியுதவி செய்தாலோ அது இலங்கைக்குள் செய்தாலோ இலங்கைக்கு வெளியில் செய்தாலோ அது ஒரு தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படும். அது தொடர்பான விசாரணை மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே நடைபெற்று அதில் நீங்கள் குற்றவாளியாக கண்டுபிடிக்கப்பட்டால் உங்களுக்கு தண்டனை இருக்கிறது என்று 6ஆம் திருத்த சட்டம் ஏற்பாடு செய்கிறது. அந்த தண்டனை என்னவென்றால், உங்களுடைய குடியியல் உரிமை 7 ஆண்டுகள் வரை இடைநிறுத்தி வைக்கப்படலாம். அதாவது நீங்கள் வாக்களிக்கின்ற உரிமை, தேர்தலில் போட்டியிடுகின்ற உரிமை எல்லாம் உங்களுக்கு இல்லாமல் போகும். அதை விடவும் வேறு உரிமைகளும் இருக்கிறது, ஒரு குடிமகனுக்கு இருக்கிறது. அந்த குடிமகனுக்கு இருக்கக்கூடிய சிவிக் ரைட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இழந்து விடுவீர்கள். 7 ஆண்டுகள் வரை அதை செய்யலாம் என்று சொல்லுகிறது. அதே நேரம் உங்களிடம் இருக்கக்கூடிய அசைகின்ற அசையா சொத்துக்களையும் பறிமுதல் செய்யலாம் என்று சொல்லுகிறது. ஆனால் இந்த 6ஆம் திருத்தச் சட்டத்திலே சிறை தண்டனையை பற்றி குறிப்பிட்டதாக நான் அறியவில்லை. உங்களை பிடித்து சிறையில் அடைப்பார்கள் என்று அது குறிப்பிடவில்லை. ஆக உங்களுடைய குடியியல் உரிமை 7 ஆண்டுகள் வரை இல்லாமல் செய்யப்படலாம். அதுவே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது அந்த 6ஆம் திருத்த சட்டத்தின் கீழ் சத்திய பிரமாணம் எடுத்த ஒருவர் அதை செய்தால் அவருடைய அந்த தொழில் இல்லாமல் போகும், பாராளுமன்ற உறுப்புரிமை இல்லாமல் போகும், அல்லது உள்ளூராட்சி மன்ற உறுப்புரிமை இல்லாமல் போகும். அதனோடு உங்களுடைய குடியியல் உரிமையும் 7 ஆண்டுகளுக்கு மேக்சிமம் இல்லாமல் போகும். உங்களுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படலாம். இதுதான் 6ஆம் திருத்தம் சட்டம் சொல்லுகின்ற விடயம். பயங்கரவாத தடை சட்டத்தை பற்றியும் கேட்டிருக்கிறார்கள். வட்டுக்கோட்டை பிரகடனத்துக்கு பின்னர் ஆயுதமேந்தி எங்களுடைய மக்கள் போராட்டத்தில் முழுமூச்சாக ஈடுபட்ட பொழுது இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை கொண்டு வந்து அதை அடக்குகிறார்கள்.
உண்மையில் 1979ஆம் ஆண்டு இந்த பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட பொழுது அது ஒரு தற்காலிக சட்டமாக, சட்ட ஏற்பாடாக குறிப்பிடப்பட்டது. அந்த 1979ஆம் ஆண்டு பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட பொழுது அதற்கு கூறப்பட்ட நியாயம், இன்றைய ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடிய அன்றைய கிளர்ச்சியாளர்கள் ஜேவிபியினரை அடக்குவதற்காகவே இந்த சட்டம் கொண்டு வரப்படுவதாக நியாயப்படுத்தப்பட்டது. அதை கொண்டு வந்த பொழுது நீதியமைச்சராக இருந்தவரும் ஒரு தமிழர் தான். ஆக அந்த காலத்திலே பயங்கரவாத தடை சட்டத்தை ஒரு தற்காலிக தடை சட்டமாக கொண்டு வந்து 3 ஆண்டுகளுக்கு அமல்படுத்தப்படக்கூடிய சட்டமாக கொண்டு வந்து 1982ஆம் ஆண்டிலே அது நிரந்தர சட்டமாக கொண்டு வந்து விட்டார்கள். ஆனாலும் இன்று வரை அதை ஒரு தற்காலிக சட்டம், பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் என்று சொல்லி டெம்பரரி ப்ரொவிஷன்ஸ் என்று தான் சொல்லுகிறார். இன்று வரை தற்காலிக சட்டமாக 40 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த தற்காலிக தடை சட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றைய ஆட்சியாளர்கள் அந்த தடை சட்டத்தால் முன்னர் கிளர்ந்தெழுந்த பொழுது அடக்கப்பட்டவர்கள். அவர்கள் ஆட்சிபீடம் ஏறுகின்ற பொழுது சொன்ன பிரச்சாரத்திலே, சொன்ன விஞ்ஞாபனத்திலே சொன்ன முக்கியமான ஒரு விடயம் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது என்பது. ஆனால் இன்றைய வரை 2 ஆண்டுகள் ஓடிவிட்டது. இன்றைய வரை பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படவில்லை. நேற்றைய தினம் அவருடைய நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார யாழ்ப்பாணம் வந்தார். சட்டத்தரணிகள் சங்கமாகிய எங்களையும் சந்தித்தார். நான் அவருடன் பேசினேன். பேசிய பொழுது நான் கேட்டேன், நாங்கள் அதை சட்டத்தரணிகள் சங்கமாக ஒரு விண்ணப்பமாக எழுத்து மூலம் அதை அவர்களிடம் கொடுத்திருக்கிறோம், நீங்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்று நாங்கள் சொன்ன பொழுது அவர் சொன்னார், இன்னும் 2 மாதங்களுக்குள் நாங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கப் போகிறோம், அது விரைவாக நடக்கப் போகிறது, வெறும் 2 மாதங்களுக்குள் நடக்கப் போகிறது என்பதாக அவர் சொன்னார். நடக்குமா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஏனென்றால் தமிழ் மக்களுக்கான தீர்வும் அப்படித்தானே வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதுவும் நடக்குமா இல்லையா என்பதற்கு தெரியாது. ஆனால் நான் மீண்டும் அவரிடம் ஒரு விடயத்தை சொன்னேன், வெறுமனே பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது மட்டும் போதாது, அதற்கு பிரதியீடாக நீங்கள் அதற்கு ஈக்குவலாக அல்லது அதை விட மோசமான ஒரு சட்டத்தை கொண்டு வரவும் கூடாது என்பதை நான் அவருக்கு நேற்றைய சந்திப்பின் போது மீளவும் வலியுறுத்தி கூறியிருக்கின்றேன். பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் எவ்வாறு இந்த ஜேவிபி அரசாங்கம் என்பிபி என்ற போர்வையிலே என்னத்தை செய்ய போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஒரு காலத்திலே இந்த ஹர்ஷன நாணயக்காரருடைய தந்தையாருடைய சகோதரனான வாசுதேவ நாணயக்கார அவர்கள் தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்தவர். பின்னைய நாளிலே அவர் அதனை கைவிட்டு தமிழ் மக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருந்தார் என்பதையும் நாங்கள் எங்களுடைய நினைவுகளிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கே பயங்கரவாத தடை சட்டம் இப்பொழுது அகற்றப்பட்டால் என்ன, அகற்றப்படாவிட்டால் என்ன இன்று இருக்கிறது. அந்த நிலையிலே எங்களுடைய வட்டுக்கோட்டை தீர்மானத்தை பற்றி பேசுவது எவ்வாறான சட்ட ரீதியான நிலைப்பாடுகளை எடுக்கும், அல்லது வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கான மக்கள் ஆணை அதை செய்யாது தடுத்து கவசமாக நிற்கிறதா என்று கேட்டால், வட்டுக்கோட்டை தீர்மானம் 1976ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டு அதற்கான மக்கள் ஆணை 77 பெறப்பட்டது. ஆனால் அதுக்கு பின்னாடிதான் 77 மக்கள் ஆணை பெறப்பட்ட பின்னர் தான் இந்த 2 சட்டங்களுமே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 சட்டங்களுமே உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆக முன்னர் எடுக்கப்பட்ட அந்த தீர்மானத்தினூடாக பின்னர் கொண்டு வரப்பட்ட சட்டத்தினுடைய விளைவுகளை அல்லது வலுவை தடுத்து நிறுத்த முடியுமா என்றால் என்னை பொறுத்த மட்டும் இல்லை என்றுதான் நான் சொல்லுவேன். உலகத்திலே எந்த ஒரு அரசியல் அமைப்புகளிலும் தனிநாட்டை பற்றி பேசுவது தடையாக இல்லை. அது இலங்கையில் மட்டும்தான் இருக்கிறது. வெளிநாடுகளிலே நீங்கள் உங்களுக்கு தனிநாட்டை உருவாக்குவதற்காக பேசுவதற்கு உரிமை இருக்கிறது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், கனடாவிலே கியூபெக் மாநிலத்துக்கான வாக்கெடுப்பும் நடத்தப்பட்டது. அது கனடா அரசாங்கமே அதை செய்திருந்தது. அங்கு கியூபெக் மக்கள் தாங்கள் சுதந்திர தினமாக போக வேண்டும் என்று பேசினார்கள். வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதிலே கியூபெக் மக்களே நிராகரித்தார்கள். நாங்கள் கனடாவாக போக வேண்டாம், நாங்கள் கனடாவுக்குள்ளே இருக்கிறோம் என்று பெரும்பான்மையான கியூபெக் மக்கள் தீர்மானித்ததன் அடிப்படையில் தான் அன்று கியூபெக் இருக்கிறது. அது 49% என்ற அடிப்படையில் அந்த விகிதம் செல்கிறது. ஆக வெளிநாடுகளில் அதே போன்று ஸ்கொட்லாந்திலும் இப்பொழுது அண்மையிலே பிரித்தானியாவினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஸ்கொட்லாந்திலும் இதே போன்று தனிநாட்டுக்கான கருத்துருவாக்கம் செய்யப்பட்டு தனிநாட்டுக்கான வாக்கெடுப்பு நடைபெற்றது. அங்கேயும்
ஸ்கொட்லாந்து மக்கள் நிராகரித்து விட்டார்கள், தனிநாடு வேண்டாம். ஸ்கொட்லாந்திலே தனியான பாராளுமன்றம் இருக்கிறது. ஸ்கொட்லாந்து மக்களுக்கு அவர்களுக்கு தனியான நாணயம் இருக்கிறது, அவர்களுக்கு தனியான கிரிக்கெட் டீமும் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. இருந்தாலும் அவர்கள் தனிநாடு வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள். உலகம் முழுவதும் தனிநாட்டுக்காக பேசுவது குற்றமல்ல, தனிநாட்டை பற்றி கதைப்பது குற்றமல்ல, தனிநாட்டுக்காக வன்முறையை கையில் எடுப்பது குற்றமாக இருக்கிறது. ஆனால் இலங்கையில் மட்டும்தான் தனிநாட்டை பற்றி பேசினாலே குற்றமாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். அது எங்களுடைய தலைவிதியாக இருக்கிறது. ஆக அதற்கு மாற்றீடாக தமிழர் தலைமை 82க்கு பிறகு 83க்கு பிறகு எடுத்துக்கொண்ட கருத்தியல் தான் சுயநிர்ணய உரிமை என்ற கருத்தியல். திம்பு கோட்பாட்டிலே நாங்கள் எல்லோரும் இணைந்து ஆயுத அமைப்புகளாக இருக்கலாம், அரசியல் தலைமைகளாக இருக்கலாம், எல்லோரும் சேர்ந்து முன்வைத்த கோரிக்கை தமிழ் மக்களுக்கு சுயநிர்ணய உரிமை இருக்கிறது என்ற கோரிக்கை. ICCPR என்று நாங்கள் சொல்லுவோம், சர்வதேச குடியியல் மற்றும் அரசியல் சமவாயம் என்று சொல்லப்படுகிறது. அந்த ICCPR முதலாவது சரத்தை சொல்லுகிறது, எல்லா மக்களுக்கும் சுயநிர்ணய உரிமை இருக்கிறது என்று சொல்லுகிறது. ICCPRலே 2 விதமான வார்த்தை பிரயோகங்கள் பிரயோகிக்கப்படுகிறது. ஒன்று ஸ்டேட் என்று பாவிக்கிறார்கள், அடுத்தது பீப்புள் என்று பாவிக்கிறார்கள். ஸ்டேட் என்றால் தனி நாடுகள், பல நாடுகள் சேர்ந்து அந்த ICCPR ஆக்டை உருவாக்குவதாக குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அதனுடைய உறுப்பினர் ஒன்றிலே பீப்புளுக்கு சுயநிர்ணய உரிமை இருக்கிறது, மக்களுக்கு சுயநிர்ணய உரிமை இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆகவே தனிநாடு அல்லாத மக்களையும் அவர்கள் அங்கீகரிக்கிறார்கள். அதனூடாக தமிழ் மக்கள் போன்று அரசல்லாத இனக்குழுமங்கள், தேசிய இனங்களுக்கு சுயநிர்ணய உரிமை இருக்கிறது என்று ICCPR சொல்லுகிறது. ICCPRல ஒரு விதி இருக்கிறது. அந்த ICCPR அங்கு கையெழுத்து வைக்கப்பட்டவுடன் அது எங்களுடைய அந்தந்த நாடுகளுக்குள்ளும் அந்த ICCPR உடைய சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று அந்த ICCPRலேயே இணக்கம் காணப்படுகிறது. ஆனால் ஒருமுறை இலங்கையினுடைய உச்ச நீதிமன்றத்தில் இது தொடர்பான விவாதம் வந்த பொழுது நான் நினைக்கின்றேன் பிரதம நீதியரசராக இருந்த சரத்தன் சில்வா அவர்கள் சொல்லுகிறார், இலங்கையிலே ICCPR நேரடி பிரயோகத்தை கொண்டிருக்கவில்லை, ICCPR விதிகள் நேரடியாக இங்கு வர முடியாது. இலங்கை ஒரு சட்ட ரீதியாக 2 விதமான சட்ட கோட்பாடுகள் இருக்கிறது. டுவலிஸ்ட் கண்ட்ரி என்றால் வெளிநாடுகளிலே உருவாக்கப்படுகின்ற சட்டங்கள் இலங்கையுடைய பாராளுமன்றத்தில் அல்ல அந்தந்த நாடுகளுடைய பாராளுமன்றத்திலும் அங்கீகரிக்கப்பட்டால் தான் உள்நாட்டிலே அதற்கு பிரயோகம் வரும். மோனிஸ்ட் கண்ட்ரி என்றால் நேரடியாகவே அது உள்நாட்டிலே தன்னுடைய பிரயோகத்தை கொண்டிருக்கும். சர்வதேச சமவாயம் ஒன்றிலே அந்த நாடு கையெழுத்திட்டால் அதனுடைய பிரயோசனங்களை அந்த நாட்டினுடைய பிரஜைகள் அனுபவிக்க முடியும். அவ்வாறு சொல்லி தன்னுடைய தீர்ப்பிலே சொல்லி நாங்கள் டுவலிஸ்ட் கண்ட்ரியாக இருப்பதால் ICCPR எங்களுக்கு நேரடி ஏற்புடைமை இல்லை என்று இலங்கையினுடைய உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்த பின்னர் ICCPR ஆக்ட் என்ற ஒன்றை இப்பொழுது உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த ஆக்டை உருவாக்கின பொழுது தங்களுக்கு பிரச்சனையான எல்லாவற்றையும் கைவிட்டு ஒரு வெறும் கோடு ஒன்றை உருவாக்கி ICCPR ஆக்டாக வைத்திருக்கிறார்கள். ஆக இன்றைய நிலைமையில் நாங்கள் சுயநிர்ணய உரிமையை பற்றி தாராளமாக பேசலாம். அது இப்பொழுது உள்ளக சுயநிர்ணய உரிமை, வெளியக சுயநிர்ணய உரிமை என்றெல்லாம் பேசுகிறார்கள். ஆனால் ICCPRலே அவ்வாறு எந்த பிரிப்புகளும் இல்லை, பகுப்புகளும் இல்லை. ICCPR சுயநிர்ணய உரிமை என்ற ஒரு வார்த்தையை மட்டும்தான் பிரயோகிக்கின்றது. ஆகவே ஒரு இனக்குழுமமான ஒரு தேசிய இனமான எங்களுக்கு சுயநிர்ணய உரிமையை பற்றி பேசுகின்ற அதிகாரம் இருக்கிறது. அதை நாங்கள் தாராளமாக தொடர்ந்தும் பேச முடியும், பேசிக்கொண்டிருக்கவும் வேண்டும். கடந்த 17 ஆண்டுகளாக யுத்தமும் இல்லை, சமாதானமும் இல்லை. எங்களுடைய தமிழருடைய அரசியல் என்பது பூச்சியத்துக்குள் இருக்கிறது, அல்லது அதைவிட மோசமான நிலைமையில் இருக்கிறது. வரலாற்று சக்கரம் மீண்டும் சுழண்டு வந்து 50வது ஆண்டாக வட்டுக்கோட்டை தீர்மானத்தை எங்களுடைய மனதிலே தட்டி கொண்டிருக்கிறது. 1976 இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தை அரசியல் தலைவர்கள் கொண்டு வந்தார்கள். ஆனால் தமிழக விடுதலை புலிகள் அதற்கு வேறு விதமான வியாக்கியானத்தை சொல்லி இருந்தாலும் பிள்ளையான தலைவர்களால் கொண்டு வரப்பட்ட சரியான தீர்மானம் என்று அன்று தமிழக விடுதலை புலிகளுடைய தலைவர் திரு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் இந்த தீர்மானத்தை பற்றி. ஆனால் அந்த தீர்மானம் சரியான தீர்மானம் என்பது பலருடைய கருத்தாக இருக்கிறது. இன்று 17 ஆண்டுகள் யுத்தம் முடிவடைந்த பின்னர் 17 ஆண்டுகளாக உப்புச்சப்பில்லாத வடக்கு மாகாண சபை அல்லது கிழக்கு மாகாண சபைக்கான மாகாண சபை தேர்தல்களை கூட இந்த அரசாங்கம் செய்ய தயாராக இல்லை.
இது மாறி மாறி வந்த எந்த அரசாங்கமும் செய்ய தயாராக இல்லை. 2018 வடக்கு மாகாண சபையினுடைய ஆயுட்காலம் முடிவடைந்த பின்னர் மைத்திரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்க கூட்டாட்சி இருந்தது, அந்த அரசு செய்யவில்லை. பின்னர் ராஜபக்சக்களினுடைய அரசு இருந்தது, அதுவும் செய்யவில்லை. பின்னர் ரணில் ஜனாதிபதியாக வந்தார், அதுவும் செய்யவில்லை. இப்பொழுது ஜேவிபி வந்திருக்கிறது, அதுவும் செய்ய தயாராக இல்லை. ஒரு தேர்தலை நடத்துவதற்கு கூட தயாராக இல்லை. நீண்ட காலமாக 60 ஆண்டுகளுக்கு மேலாக 70 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டிருக்கின்றோமே தவிர, அதற்காக நாங்கள் போராடியும் இருக்கிறோமே தவிர, எங்களுக்கான எந்த தீர்வும் இன்றை வரை அடையப்படாத நிலையில் எங்களுடைய வட்டுக்கோட்டை தீர்மானத்தினுடைய 50வது ஆண்டு வந்திருக்கிறது. அந்த 50வது ஆண்டு நினைவை அரசியல் கட்சிகள் தவிர்த்திருக்கிறார்கள். பொதுமக்கள் கையில் எடுத்து இந்த அரங்கு நிறைந்து வந்திருக்கிறார்கள் என்றால் எங்களுடைய விடுதலைக்கான வேட்கை ஒருபோதும் இல்லாமல் செய்யப்பட முடியாது என்பதை இந்த அரங்கம் இன்று உலகுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது என்று நான் கூறிக்கொண்டு என்னை இந்த சந்தர்ப்பத்திலே பேசுவதற்காக அழைத்த எங்களுடைய வட்டுக்கோட்டை எழுச்சி மாநாட்டு குழுமத்திற்கு என்னுடைய நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.